பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. பொங்கல் தினத்திற்கு 2 நாட்களே உள்ள நிலையில் கோயம்பேடு சந்தையில் தற்போது வாகன போட்டிகளால் அங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் என்னென்ன பொருட்களை வாங்கி வருகிறார்கள், இதனால் அங்கே போக்குவரத்து நெரிசல் எப்படி உள்ளது, இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம். கோயம்பேடு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதி முழுவதுமே மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உருண்டு செல்லக்கூடிய சூழல் நிலவுகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் செல்ல முடியாமல் மெதுமெதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் நிறைந்து காணப்படும் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் நிலைமையை சரி செய்யவும் போக்குவரத்து காவல்துறை பணியில் ஈடுபடவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கால் அவதி அடைவது என்னவோ பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள். காலை பொழுதே இப்படி இருக்கிறது என்றால் நேரம் ஆக ஆக சூழல் எவ்வாறு செல்லும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல 1 மணி நேரத்திற்கு மேலாகவே காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையானது கோயம்பேடு சந்தையை சுற்றி நிலவுகிறது என்பது யதார்த்தமாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.